இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை வறுத்தரைச்ச பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். வீடே கமகமான்னு இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக புரியும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. மிளகுலேருந்து வாசனை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு இது 2யும் சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. இதுவும் நல்லா படபடன்னு வெடிச்சு வாசனை வரும்போது 3 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 வரமிளகா சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வந்து தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, ஒரு பெரிய பட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கம்மியான தீயில இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து பொறுமையான தீயில வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா வேகமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனை மாறி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி கரைஞ்சி வேகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியை தான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு இடையில நம்ம சிக்கனையும் இப்போ வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியமாக தீயை வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நான் நாட்டுக்கோழி சேர்த்துருக்கிறதுனால இதுலேயே நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் தாராளமாக இருக்கணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போது 1 நிமிஷம் போல் மூடி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வெரப்பாகி ஃபுல்லாகவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாவை சேர்த்த உடனே அப்படியே கமகமான்னு நல்ல ஒரு வாசனை வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாசனையே. இப்போ நல்லா எல்லா பக்கம் மசாலா போகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது கூட வேக விட போகிறோம். இப்போது இது நாட்டுக்கோழி அப்படின்றதுனால நல்லா ரொம்ப நேரம் வேக விட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடலான்னு இருக்கேன். நல்லா வெந்து வரும்போது அதுலேயே இவ்வளோ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்ல கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதும் நீங்கள் இது கூட கொத்தமல்லி தழையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.